بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய உறவுகளே, சஃபர் மாதம் வந்துவிட்டாலே எங்களுடைய சமூகத்தில் ஒரு கெட்ட எண்ணம் இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். சஃபர் மாதம் என்பது அது ஒரு பீடை மாதம் அப்படி என்றும், அதே போன்று ஒடுக்கத்து புதன் அதில் வருகின்றது என்றும் எங்களுடைய சமூகத்தினர் இன்னும் நம்பிக்கொண்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கலாம், சஃபர் மாதத்தின் இறுதியாக வருகின்ற புதன்கிழமை அது ஒடுக்கத்து புதன், அதில் முசீபத்துகள் இறங்கும். அந்த மாதத்தில் நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது, திருமண பந்தத்தில் ஈடுபடக்கூடாது, திருமண பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடாது, திருமணம் செய்து வைக்க கூடாது என்கின்ற தவறான புரிதல்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கலாம். ஆரம்பத்தில் ஜாஹிலியா கால மக்களிடம் இருந்த பழக்கங்களில் நம்பிக்கைகளில் ஒன்றுதான் சஃபர் மாதம் வந்துவிட்டால் அதனுடைய இரவு பகுதிகளும், அதே போன்று சஃபர் மாதத்தினுடைய பகல் இரவு பகுதிகளும் அது பீடைக்குரிய மாதமாகும். அந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் அவர்களிடம் இருந்தது. அதனால் சஃபர் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் நல்ல காரியங்களில் எந்த ஒன்றிலும் ஈடுபட மாட்டார்கள் என்பதை பார்க்கலாம். ஆனால் இந்த மார்க்கம் புனிதமான மார்க்கம், இது அப்படியான ஒன்று கிடையாது என்பதை உடைத்தெறிந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாத்தில் முதலாவது யுத்தம் கஸ்வத்துல் அபுவா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெறுகின்றது. முதல் யுத்தத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்பதை பார்க்கலாம். அதே போன்றுதான் நாங்கள் ஹைபர் யுத்தம் சஃபர் மாதத்தில் ஹிஜ்ரி 7ஆம் வருடத்தில் நடைபெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்பதை பார்க்கலாம். அதே போன்று மதாயின் பகுதிகள் எல்லாம் ஹிஜ்ரி 16இல் வெற்றி கொள்ளப்படுகின்றது. அதுவும் சஃபர் மாதத்தில் நடைபெற்றது என்பதை பார்க்கலாம். இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சஃபர் மாதத்தில் திருமணம் செய்து இப்ராஹிம் என்கின்ற குழந்தையை தவிர 6 பிள்ளைகளையும், அனைத்து பிள்ளைகளையும் அன்னை மூலம்தான் பெற்றெடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். சஃபர் மாதம் பீடை மாதமாக இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சுட்டி காட்டியிருப்பார்கள், இதனை தவறு என்று சொல்லி இருப்பார்கள். இதையும் தாண்டி தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சஃபர் மாதத்தில் தான் திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்பதை பார்க்கலாம். அப்படி என்றால் அந்த மாதம் பீடைக்குரிய மாதம் அல்ல. அந்த மாதத்தை நாங்கள் பீடையாக எண்ணுவவும் எங்களுக்கு தகுதியும் அல்ல என்பதை மார்க்கம் எங்களுக்கு நிறைய வரலாற்றினூடாக சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய உறவுகளே, இந்த சஃபர் மாதத்தில் இறுதி புதன்கிழமையில் ஏதாவது கழுகுகள் கத்துமாக இருந்தால் உடனே அதனை பீடைக்குரிய மாதம் அப்படி என்று எங்களுடைய சமூகத்தினர் இன்னும் கருதுகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். அதற்காக வேண்டி பல ரூபாய்களை செலவழிப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த பீடையில் இருந்து எப்படி எங்களை பாதுகாப்பது? இன்றைய இரவு ஆந்தை கத்திவிட்டது, இது கத்துமாக இருந்தால் அது எங்களுடைய குடும்பத்துக்குள் பல பிரிவுகளை கொண்டு வருகின்றது என்று பயந்து அவர்களுடைய ஈமானை இழப்பதற்கு எத்தனையோ ஷிர்கான விடயங்களுக்கு செல்வதற்கு இது வழிவகுக்கின்றது. மார்க்கம் சொல்கின்றது, லா அதுவா, தொற்று நோய் கிடையாது, வலா தய்யரா, பறவை சகுனம் கிடையாது, வலா ஹாம்மா, இந்த ஆந்தை சகுனம் என்பதும் கிடையாது, வலா சஃபர், சஃபர் மாதத்தில் பீடை என்பதும் கிடையாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். ஆகவே அன்புக்குரிய உறவுகளே, இந்த ஒடுக்கத்து புதன் என்பது எங்களுடைய மார்க்கத்தில் கிடையாது. எல்லா நாட்களும் சிறந்த நாட்களாகும், எல்லா மாதங்களும் சிறந்த மாதங்களாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதம் பீடைக்குரிய மாதம் அப்படி என்று இருந்தால் அந்த மாதத்தை எங்களுக்கு படைத்திருக்கவும் மாட்டான், அதில் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கவும் மாட்டான். ஆகவே இவ்வாறான தவறான நம்பிக்கையில் இருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.